கோவையில் மேற்கு வங்க தொழிலாளியை அடித்து கொலை செய்ததாக ஊர்காவல் படை வீரர் உட்பட 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சாதாரண தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? நடந்து சென்றவர் மீது ஆட்டோவை விட்டு ஏற்றிவிட்டு அடித்து துவைத்துள்ளனர் இந்த கொலை வெறி பிடித்த நபர்கள். சாதா தகராறை சர்வதேச தகராறாக மாற்றி அடித்து கொலை செய்த சம்பவத்தில் ஊர்காவல் படை வீரர் சிக்கியதன் பின்னணி என்ன? மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் 22 வயதான சூரஜ் உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கரும்பு கடையில் ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்த இவர் கடந்த 28ஆம் தேதி வேலை முடிந்து தனது நண்பருடன் புல்லுக்காடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக தரிகட்டு வந்த ஆட்டோ ஒன்று நடந்து சென்று கொண்டிருந்த சூரஜ் மீது மோதியிருக்கிறது. இதில் தடுமாறி கீழே விழுந்த சூரஜ் சுதாரித்து எழுந்து கொண்டு ஆட்டோவில் வந்தவர்களை சத்தம் போட்டு இருக்கிறார். அப்பொழுது ஆட்டோவில் இருந்த 2 ஆத்திரம் தலைக்கேறியவர்களாக ஆவேசத்துடன் இறங்கி வந்துள்ளனர். எங்களை பார்த்து எப்படி நீ கேள்வி கேட்கலாம் என கைகளை முறுக்கிக் கொண்டு வந்த அவர்கள் சூரஜை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். இதில் படுகாயமடைந்து மயங்கி கீழே விழுந்த சூரஜை அப்பகுதியினர் மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கடைவீதி போலீசார் அடிதடி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். விசாரணையில் சூரஜை தாக்கியது தெற்கு உக்கடத்தைச் சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் முகமது பஷீத் கான் மற்றும் அவரது நண்பர் பிரகாஷ் என்பது தெரிய வந்தது. இருவரையும் பிடித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் தாக்குதலுக்கு ஆளான மேற்கு வங்க இளைஞர் சூரஜ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் முகமது பஷீத் கான், பிரகாஷ் ஆகியோர் மீது பதிவு செய்த அடிதடி வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். கைது செய்த இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.